தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 20/8/2026 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சொகுசு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் மற்றும் பராமரிப்பு செலவுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வழங்கப்படும். உதவியாளர் தொகையாக 25,000 வழங்கப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடிப்படை சம்பளம் மற்றும் படிகள் உட்பட மாதம் ஒன்றுக்கு 1,05,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது 1,00,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,80,000 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டுக்கான நிதி சுமை என்பது 13.18 லட்சம் கோடி. 13.18 லட்சம் கோடி உள்ள தமிழ்நாட்டில் அண்ணன் சீர் என்று சட்டமன்றத்தில் 812 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். தாய்மாமன் தங்க மோதிரம் என்று 560 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இப்பொழுது சொகுசு கார் என்று 234 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை கொடுக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரை நேரத்தில் அடுத்த வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க என்று பேசியவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கத்தினுடைய பணத்திலிருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டோம் என்று வசனம் பேசியவர், இன்றைக்கு இப்படிப்பட்ட அறிவிப்புகளை அறிவித்திருப்பது அவருடைய பேச்சுக்கு எதிர் முகாமாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு கார் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு என்பது நிதிச்சுமையில் இருப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வேலைக்கு பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் கழித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு 5 ஆண்டுகள் கழித்து இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 150 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு 200 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு 300 ரூபாய் வழங்கப்படுகிறது. இளங்கலை மாணவர்களுக்கு 600 ரூபாயும் முதுகலை மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த தொகை 3 வருடங்களுக்கு மட்டும் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் தரப்படும் என்பது கூட சட்டமன்றத்தில் சொல்லப்படவில்லை. வேலையில்லாத இளைஞர்களுக்கான கடன் என்பது கூட அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இளைய சமுதாயம் இருக்கிற வேளையில் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு கார் வழங்குவதும் 1,05,000 ரூபாய் ஏற்கனவே சம்பளம் வழங்கப்படுவதும் என்ன நியாயம் என்று கேட்கிறோம். உள்ளாட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குவது மட்டுமல்ல, ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு விட்டால்
அவருக்கு ஓய்வூதியமாக வாழ்நாள் வரை மாதம் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. 20 ஆண்டுகள் அரசு ஊழியராக, ஆசிரியராக, பொதுத்துறை ஊழியர்களாக வேலை பார்த்தவர்களுக்கு 2003 ஏப்ரல் 1 முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. கடந்த திமுக ஆட்சியில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டமும் அவர்களுக்கு இல்லை, புதிய ஓய்வூதிய திட்டமும் நடைமுறையில் இல்லை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இருக்குமா இருக்காதா என்கிற சந்தேகம் நிலவுகிற சூழல் இருக்கிறது. ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மருந்து மாத்திரை வாங்கக்கூட காசில்லாமல் அலையக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு மருத்துவ தொகையாக மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கி கொண்டிருப்பது என்ன நியாயம் என்று கேட்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. படிகள் தனி. அவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு படித்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு இப்படி மாத தொகை வருமானம் என்பது வழங்கப்படுவது இல்லை. கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாட்களுக்கு படித்தொகைதான் வழங்கப்படுகிறதே ஒழிய இதுபோல மாத வருமானமோ ஓய்வூதியமோ வழங்கக்கூடிய திட்டம் வெளிநாடுகளில் இல்லை. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாத வருமானம் தருவதை தவிர்த்து படிப்பணத்தை, கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய காலங்களுக்கு படிப்பணத்தை தரக்கூடிய நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொகுசு காருக்காக விண்ணப்பம் வைத்தவர்கள், வேண்டுகோளை சட்டமன்றத்தில் பேசியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்கள் இந்த கோரிக்கையினை சட்டமன்றத்தில் எழுப்புகிறார். அவருக்கு சொந்தமாக டொயோட்டா எட்டியாஸ் என்று சொல்லக்கூடிய 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொந்த கார் இருக்கிறது. அவருடைய சொத்து மதிப்பாக தேர்த காலத்தில் அறிவித்த வாக்குறுதியின்படி அசையும் சொத்து, அசையா சொத்து இரண்டும் சேர்த்து 85,47,835 கோடி ரூபாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட எளியவர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு கார் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். வழங்குவது இனோவா காராக இருக்கட்டும் என்று மொடக்குறிச்சியினுடைய தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன் கோரிக்கை வைக்கிறார். அவருக்கு 4க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் இருக்கின்றன. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 37,52,73,021 ரூபாய். ஆட்டோவில் நாங்கள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களை பார்த்து யார் என்று கேட்கிறார்கள் என்று பேசிய பெரியகுளத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன் சொந்தமாக டாடா டியோகோ என்று சொல்லக்கூடிய சொகுசு காரை வைத்திருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 72,74,620 ரூபாய். இந்த அளவுக்கு சொத்து மதிப்புள்ள இந்த நபர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக திவாலாக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இதை எப்படி அனுமதிப்பது, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றுதான் நாம் கேட்கிறோம். அருமை பெரியோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்தியாவை விட பின்தங்கிய நாடு அர்ஜென்டினா. அந்த அர்ஜென்டினா நாட்டில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வாழ்வூதியமாக, உதவித்தொகையாக அல்ல, வாழ்வூதியமாக பணம் வழங்கப்படுகிறது, ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது, மருத்துவ வசதி என்பது இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு அர்ஜென்டினா அரசு வைத்திருக்கிற பெயர் ஜெஃபஸ் திட்டம். ஜெஃபஸ் பிளான் என்ற பெயரில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வாழ்வூதியத்தை அர்ஜென்டினா அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறிய சோசலிச குடியரசு நாடு கியூபா. அந்த நாட்டில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வாழ்வூதியம் மட்டுமல்ல, அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் அவர்களுக்கான ரேஷன் பொருட்களையும் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக கியூபா அரசாங்கம் அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவை விட பின்தங்கி இருக்கிற நாடுகள் எல்லாம் இப்படி செய்கிற போது, இந்தியாவில் இருக்கிற இந்திய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, இந்த வேலையில்லாத இளைஞர்களுக்கான வாழ்வூதியத்தை தர மறுப்பது எந்த வகையில் நேர்மையானது? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற இவர்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மக்களுக்கு துரோகத்தை செய்வது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறோம். எனவே அரசு என்பது, தமிழ்நாடு அரசு என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு கார் வழங்கக்கூடிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அதே போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைகள் அனைத்தையும் தமிழர்களுக்கு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகங்களில் வட மாநிலத்தை சார்ந்தவர்களை 1800 இடங்களுக்கு வட மாநிலத்தை சார்ந்த ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையினை திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்மொழிந்தது. எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச அரசோடு ஒப்பந்தம் போட்டது. அந்த ஒப்பந்தத்தை தாவேக அரசு பின்பற்றுவது நேர்மையானது அல்ல. தீய சக்தி என்று திமுகவை பேசிய தாவேக, தீர்ந்து போன கட்சி என்று அதிமுகவை பேசிய தாவேக இன்றைக்கு திமுகவினுடைய வழியில் பயணிப்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. எனவே உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் காலியாக இருக்கிற பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கான வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டியதுதான் அரசினுடைய கடமையாக இருக்கும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.